மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் நம்ம கமல்ஹாசன் நம்மவர் பயங்கர கோபத்தில் இருக்கார். வீடியோ பார்த்தீங்களா? ஆமாம் சார், சிவகுமார் இந்த செல்ஃபோனெல்லாம் உடைச்ச மாதிரி இவர் டிவி ரிமோட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமாம் சார், அது ஒரு நியாயமான கோபம் தானே சார்? நியாயமான கோபம் தான். நியாயமான கோபத்தை படுறதுக்கு அவருக்கு ஒரு நியாயமான ரீசன் இருக்கணும் சார். இப்போ இவர் இதுதான் அவருக்கு முதல் எலெக்ஷன் திடீர்னு வந்தார், இந்த வருஷம் தான் வந்தார். வந்து அவர் என்னதோ பண்ணிட்டு இருக்கிறார். ஒன்று கவனிங்க, இவ்வளோ நாள் இவர் எங்கே போயிருந்தார்? இப்போது மு.க. ஸ்டாலினை கம்பேர் பண்ணும்போது மு.க. ஸ்டாலின் வந்து அவர் வந்து திறமையா எஃபிசியண்டா இல்லை நீங்கள் வேறண்டா அதை வந்து அவர் எப்படி அரசியலுங்கிறது வேறு. ஆனால் சின்ன வயசுலேருந்து கட்சியில் இருந்திருக்காரு. 18, 17, 16 வயசுலேருந்தே கட்சியிலேருந்து வளர்ந்து இன்றைக்கும் முரசொலி மாறன் இல்லைன்னா அவர் இந்த இடத்துக்கு வந்திருப்பாருங்கிறது பெரிய இருந்திருந்தா அந்த இடத்துக்கு வந்திருப்பாருங்கிறது பெரிய கேள்வி. ஏன்னா முரசொலி மாறன் தான் கருணாநிதியோட அடுத்த வாரிசாக இருந்தார், மனசாட்சியாக. நல்லா கவனிங்க, வைகோ வெளியே போய் முரசொலி மாறன் இல்லாத ஒரு இடத்துல தான் மு.க. ஸ்டாலின் வந்திருக்கிறார். அது கட்சியோட ஒரு படிப்படியான ஒரு வளர்ச்சி. இவர் ஒரு 10 வருஷம் என்ன சார், 5 வருஷத்துக்கு முந்தி கூட இவர்கிட்ட கேட்டாங்க சார். இல்லை பட் நான் என்ன சொல்கிறேன், இல்லை நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களான்னு கேட்கும்போது எனக்கு ஓரளவுக்கு தான் நடிக்க வரும், அங்கே ரொம்ப நடிக்கணும் அப்படின்னு சொல்லி போன ஒரு கமலஹாசன் இப்போ திடீர்னு வந்து குட்டிக்காரன் நடிச்சு நான் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறேன் கவுண்ட் பண்ணி ஒரு படத்தில் போவான் தெரியுமா? வா நான் தான் தமிழ்நாட்டு மானத்தை காப்பாற்ற போகிறேன், நீ போவார்ல. அந்த மாதிரி போனால் என்ன சார்? எனக்கு ஒன்று தான் சார் புரியல. ஏன்னா நான் எப்போ யாரை பற்றி நம்ம இது பண்ணாலும் நீங்கன்றல எல்லா விமர்சகர்களுமே அவங்க சின்ன வயசில் வந்தாங்க அப்படின்னா வயசான காலத்தில் வரக்கூடாது அரசியல் சார். எப்போ வேணாலும் வரல, ஆனால் வந்துருந்துட்டு நீ அவங்கள கேள்வி கேட்கிற உரிமை இழந்துருதே இல்லையா? மு.க. ஸ்டாலின் விசா காலத்தில் அடிபட்டு இருக்கிறார், அதுக்கு முந்தின காலத்தில் கட்சியில் இருந்திருக்கிறார், ஜெயலலிதா வைத்து அரசியல் பண்ணியிருக்கிறார், இவ்வளோ காலம் இருந்திருக்கிறார். நீ வந்த உடனே நீ வாரிசுன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளோ பெரிய தப்பு சார் இது? நான் என்ன சொல்றேன், வாரிசு அரசியல் நீ பேச, அதாவது வாரிசு அரசியல் நீ எப்படி சார் நீங்க பேச முடியும்? கலைஞர் இருந்த வரைக்கும் பேசல. இப்போ திடீர்னு வந்துருந்துட்டு நீங்க பாரு, நான் என்ன சொல்றேன்னா நீங்க அரசியலுக்காக எவ்வளவும் பேசுங்க, அது உங்க சுதந்திரம், இந்த நாட்டில் கருத்து சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம். அவர் யார் சார்? கௌதமன். அவர் கூட ஒரு கட்சி தமிழ் பேரரசுன்னு தொடங்கினார், அப்புறம் தூத்துக்குடியில் நாமினேட் பண்ணார், ஓடிட்டார். என்ன ரீசன் தெரியல. யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம். திமுகவோட அரசியலை குறை சொல்றதுக்கு கமலஹாசனுக்கு எந்த தகுதியுமே இல்லையா சார்? என்ன எலிஜிபிலிட்டி நீ அவங்களை நீங்க வந்து பிளேம் பண்றீங்க? அவர் தனிப்பட்ட வகையில் ஒன்றும் தாக்கி பேசுற மாதிரி எனக்கு தெரியல. அவர் வைக்கக்கூடிய கருத்துக்கள், முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் நியாயமாகவும் நல்ல கருத்துக்களாகவும் இருக்கு. அப்படிங்கிற போது அவர் மேலே இவ்வளோ தூரம் நம்ம ஒரு கோபத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையா சார்? நீங்க நான் என்ன சொல்றேன்னா, இப்ப திமுகவில் இருக்கிறவங்க ஒரு பாடுபட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1967 கலவரங்கள் சார், இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்தது. கமலஹாசன் களத்தூர் கண்ணவங்களா அப்ப ஆவும் நீ அப்படின்னு பாடிக்கிட்டு இருந்தார். திரும்ப 70களில் இங்க எவ்வளவோ போராட்டம் நடக்குது. கருணாநிதி காமராஜருக்கு பிறகு கருணாநிதி வருகிறார், இந்திரா காந்தி வருகிறாங்க, தேசிய அரசியல் நடக்குது. தமிழ்நாட்டில் வாய்மையை சத்தியமேவ ஜெபதேவை எடுத்துட்டு வாய்மையை வெல்லும்னு தமிழ்நாட்டில் மாத்துறாங்க. தமிழ்நாடு பேர் மாறுது. இன்னும் எவ்வளவு விஷயங்களுக்கு பண்ணி இடஒதுக்கீடு கொண்டு வராங்க, பெண்களுக்கு சொத்து உரிமை கொண்டு எவ்வளவு விஷயங்கள் கொண்டு வராங்க. அப்ப இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அடிச்சுட்டு இருந்தார். விசில் அடிச்சா குஞ்சுகளாடி குட்டி 10 மினிட் ஆடிக்கிட்டு இருந்தார். திரும்ப 80கள் வருது. 80கள் வரும்போது என்ன நடக்குது? கருணாநிதி அவ்வளவு பெரிய அரசியல் ஈழ விவகாரத்தை ஹேண்டில் பண்றார். இந்திரா காந்தியோட அந்த தேசிய அரசியல் ஹேண்டில் பண்றார், தேசியத்துக்கு வழிகாட்டுறார், ஈழ பிரச்சனைக்கு போராடுறார். இவ்வளவு விஷயங்கள். தமிழ் எம்ஜிஆருக்கு எதிராக அது எங்க திருச்செந்தூருக்கு ஊர்வலம், அந்த வேல் விஷய விவகாரங்கள்ல எவ்வளவு நெருக்கடிகளை கொடுக்கு. பல்கேரியா கப்பல் ஊழலை வெளியே கொண்டு வரார். இவர் என்ன பண்றார்? 90கள் வருது. என்ன சொல்றேன், 90களில் கருணாநிதி ஜெயலலிதா போயிட்டாங்க, எம்ஜிஆர் போயிட்டார், ஜெயலலிதா கருணாநிதி எவ்வளவு ஊழலுக்கு எதிராக ஜெயலலிதா எதிராக போராடிட்டு இருக்கிறார். அவ்வளவு பெரிய கேஸ் திமுக நடத்திச்சா இல்லையா? இல்ல உடனே சொல்றேன், அவர் ஊழலுக்கு எதிராக அவ்வளவு பெரிய திமுக கேஸ் நடத்தும் போது இவர் ஒரு வார்த்தை சொன்னாரா? சரியா கூட 2 கல்யாணம் பண்ணிட்டு இருந்தார் சிவாஜி கணேசன் முன்னாடி. இப்ப திடீர்னு வந்துருந்துட்டு அதெல்லாம் தப்புன்னு என்ன சார் அர்த்தம்? கண்டிக்கிறவங்க நீங்க முதல்ல இருந்தே கண்டிச்சிருக்க வேண்டாமா? அப்போ ஒரு பிசினஸை பொறுப்பா பாப்பீங்க, உங்க பிசினஸுக்கு எந்த இடைஞ்சல் வராத வரைக்கும் அது பின்னால இருப்பீங்க. எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ்ல வந்து என்ன சரியில்லை அப்படின்னு வந்து உங்களுக்கு கோவம் வருமா வராதா? ரஜினி அதே விமர்சனத்தை ரஜினி இந்த பொலிட்டிக்ஸ்க்கு வரலையா? அவர் ஏதோ 2 வார்த்தைகளை பேசுறாரு, பேசுறாரு, இன்னும் ஒரு இறங்கி இந்த மாதிரி வந்து குற்றச்சாட்டு ஒண்ணு பண்ணாலும் இதே விமர்சனம் தான் வைக்க போறீங்க. நாங்க வந்து இது விமர்சனம். ஆனா அவரு கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டர். ஒரே ஒரு இடத்துலயாவது தைரியமா ஜெயலலிதா முன்னாடி அந்த அம்மா ஆட்சிக்கு வந்தா இனி ஆண்டவரால் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு பிட்டியாவது போட்டு விட்டார். 2வது அவர் யார் மூப்பனார் கூட சேர்ந்துக்கிட்டது ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சியை மாத்தி கொடுத்தார், சைக்கிள் சின்னத்தெல்லாம் வச்சு. அந்த முயற்சி கூட எடுக்கல. இவர் ஒரு முயற்சியுமே எடுக்கலையே சார். இப்ப திடீர்னு வந்து அது சரியில்லை, நான் டிவியை உடைப்பேன் அப்படின்னு அந்த ஆளை பார்க்க உங்களுக்கு பரிதாபமா இல்லையா? உங்களுக்கு என்னையா பிரச்சனைன்னு தானே கேட்க வேண்டி இருக்கு சார். ஒண்ணு சொல்றேன், இப்போ இவர் வந்த பிறகு ஒரே ஒரு மீட்பு பணிக்கு போனார், கஜா புயல் உங்களுக்கு தெரியும், ஒரு அழிவு, எல்லாரும் போயிருக்கிறேன். அதான் நான் சொல்ல வந்தேன். அந்த விமர்சனம் வைக்கிறது முன்னாடி மக்களை சந்திக்கிறார், இயல்பா பேசுறாரு, கலந்துரையாடுறாரு, அவங்களுடைய குற்றம் குறைகள்லாம் கேட்டுக்கிறாரு, அதுக்கு பதில் சொல்றாரு. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடிப்படையிலே ஒரு நல்ல ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு ஜனரஞ்சகமான தலைவராக உருவெடுத்துட்டு வர்றாரு சார். மக்கள் கருத்துக்களை கேட்கறதுக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற தலைவனுக்கு வித்தியாசம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே இருக்கிறீங்க, பாகிஸ்தானுக்கு போறீங்க, மக்கள் கருத்து எப்படி? ராவல்பிண்டிக்கு போய் ஒரு கிராமத்தில் போய் நல்லா இருக்கிறீங்களா, இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன செய்யுதா, நான் ஏதாவது மும்ராம் கட்ட பேசணுமா, அது வேற. மக்களுக்கு நல்லது செய்யறங்கிற தலைவர் எப்படி இருப்பார்? போகும்போது ஏதாவது நீங்க எங்க போறீங்க, கஜா புயலுக்கு தானே போக போறீங்க, எல்லாம் அழிஞ்சு கிடக்கல, அட்லீஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில் உங்களுக்கு வாங்கிட்டு போக முடியாத? ஒரு பிஸ்கட் அங்க போய் ஏதோ ராணுவ அதிகாரி கேட்கிற மாதிரி, உங்களுக்கு நான் ஏதாவது உதவ முடியுமா, அந்த போனை கொடுங்க, நான் கால் பண்றேன். யாருக்கு இது, எதுக்கு, யாருக்கு என்ன யூஸ் ஆக போகுது?
அங்க நிர்மலா சீதாராமன்ல இருந்து பழனிசாமி எல்லாரும் தலைகளா உதவிட்டு இருக்காங்க. அங்க போய் நீ ராணுவ அதிகாரி மாதிரி நின்றுட்டு உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டது என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த சாராம்சம் என்ன சொல்றாங்க, அவர் பேச தெரியுது செயல்பட தெரியல. பேச தெரியுதுன்னு சொல்றதுக்கு இல்ல, மக்கள்கிட்ட இறங்கி அந்த மக்களுக்கு நெருக்கமான ஒரு அரசியல், அடிப்படையான அரசியல் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் ஒரு ஹீரோ ரிட்டையர்ட் ஆயிட்டேன், உங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? அதாவது இந்த 80 வயசு இல்ல, இந்த பெரிய பணக்காரங்கள்லாம் ரிட்டையர்ட் ஆன பிறகு அல்லது பெரிய ரிட்டையர்ட் ஆன பிறகு அந்த முதியோர்லாம் வைக்க வருவாங்க தெரியுமா? நான் இனி எல்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டேன், முதியோர்களுக்கு உதவ போகிறேன் அப்படின்னு வருவாங்க. அந்த மாதிரி அவர் ஏதோ ஒரு ஐடியாலஜில போயிட்டு இருக்கிறார். ஓய்வு காலத்துல அவர் பொழுதுபோக்குற மாதிரி அவர் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இல்ல நல்லா கவனிக்கணும், இப்போ தமிழ்நாட்டுல 2 அரசியல் தான் சார். ஒன்னு நேஷனல் தேசிய அரசியல், காங்கிரஸ் அல்லது பிஜேபி. பிஜேபி கூட ஒரு மதவாத அரசியல், காங்கிரஸ் ஒரு தேசிய அரசியல். அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல், அதாவது திராவிடம் கூட அவங்க நீங்க அதை சொல்ல முடியாது. அதாவது தமிழ் நலம், தமிழர் மொழியை, அது தமிழர் கலாச்சாரத்துக்கு முன்னுரிமை, இடஒதுக்கீடு, சில கல்விகள்ல சில நீட் எக்ஸாம் மாதிரி சில வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்கான சில பாதுகாப்பு விஷயங்கள். அந்த வகையில் நீங்க சொல்றதை பார்த்தோம்னா கமல்ஹாசன் நல்ல ஒரு தேசியவாதி தானே. எங்க தேசியவாதி தேசிய கட்சியில தானே சேர்ந்திருக்கணும், அல்லது தேசிய அளவுலயே ஒரு முன்னணியை கையில். தேசிய பார்வை எங்க சார் இருக்கு? தேசிய பார்வை இருந்தா தான் ஒரு நல்ல தேசிய நேஷனல் பார்ட்டியில போய் சேர்ந்திருப்பாரு. அட்லீஸ்ட் மாயாவதி கட்சியிலேயே சேர்ந்திருப்பாரு. அவங்க இவ்வளவு மம்தா பானர்ஜி இங்க ஒரு கட்சி இருக்கு தெரியுமா, அதுலயே போய் சேர்ந்திருப்பாரு. தேசிய அரசியலே வழி போடணி அவர் யார் கெஜ்ரிவால் கூட போய் சேர்ந்திருப்பாரு. இவருங்க இருக்கிற, அதாவது தமிழ்நாட்டுல அந்த இந்த தமிழ் தேசிய கும்பல்கள், இந்த போலி திராவிட கும்பல்கள் நிறைய உண்டு. அதுல ஒன்னதுல இவர் தொடங்கி வச்சு குழப்பிட்டு இருக்கிறாரு. பார்வையுள்ள ஒரு கட்சி, ஒரு பிரமுகர் மாநில கட்சி ஆரம்பிக்க கூடாது, தேசிய கட்சியில தான் சேரணுமா? நான் அப்படி சொல்லல. நீ புது வழியை காட்டுறதா இருந்தேன்னா அப்ப நீ என்ன பண்ண அப்படின்னா, உனக்கு தேசியம் பிடிக்கல, தமிழ்நாட்டுக்கு புது வழியை காட்ட பிடிக்கல, தேசியம் இருக்கு, அப்ப தேசிய கட்சியில் சேர்ந்துட வேண்டியதானே. அது மட்டும் தான் வழியா? தனி கட்சி நடத்தி ஒரு தேசிய தனி கட்சி நடத்துறதா இருந்தா அப்ப திமுக செய்யாத எதை நீங்க செய்ய போறீங்க? இப்போ சமூக நீதி, இடஒதுக்கீடு திமுகவை நீங்க அடிச்சுக்க முடியாது. அவ்வளவு இடஒதுக்கீடு அவ்வளவு அவங்க பண்ணிருக்காங்க. மொழியை காக்கிறது முக்கியம் அப்படின்னா சீமான் முன்னால வேற வேண்டியதானே. அவர் ஒரு குபில் கோஸ்டியூம் வச்சிருக்காரு, வவால் கோஸ்டியூம் மாதிரி ஒண்ணு வச்சு பல்ட்டி அடிச்சுட்டு கிடக்கிறார். அப்ப நீங்க புதுசா வழி எங்க சார் கண்டுபிடிக்க முடியும்? இருக்கிறது இங்க 2 வழிதான் சார். ஒண்ணு தமிழகம் நல்ல பாருங்க, அது திமுக மாதிரி கட்சிகள் பார்த்துக்கிட்டு இருக்கு. இல்ல, தமிழகத்தை ஒரு முதன்மை மாநிலமா மாற்றணும், உலகத்தரமுள்ள ஒரு மாநிலமா மாற்றணும்னு அவர் விரும்புறாரு. இப்படி ஒரு கனவை செயல்படுத்தணும்னு நினைக்கிறது இதை விமர்சனம் பண்ணது என்னமோ சரியாப்படலை சார். கனவு காண எல்லாருக்கும் உரிமை உண்டு, உங்களுக்கும் உரிமை உண்டு, எனக்கும் உரிமை உண்டு. அதாவது கமலஹாசன் எப்படின்னா, அவரோட ஹிஸ்டரி நல்லா படிச்சு பாருங்க. சினிமாவில் கூட நல்ல நடிகர். எப்போ நல்ல நடிகர்னா, இன்னொரு டைரக்டர் கீழே ஒரு நல்ல நடிகர். அது பாலச்சந்தர் படங்களா இருக்கட்டும், மணிரத்னம் படங்களா இருக்கட்டும், அவர் நல்லா நடிச்சிருப்பார். தனியா அவரை டைரக்ஷன் பண்ண விட்டு பாருங்க, அது ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி முடிக்க வேண்டிய கதையை முன்னாடி எடுத்து வச்சுட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பார். அவரு ஒரு அறிவாளி, அதை நீங்களும் ஒத்துக்கணும், நானும் ஒத்துக்கணும். சினிமாவை பொறுத்தவரைக்கும் அவர் நிறைய விஷயங்களை, புது விஷயங்களை கொண்டு வரார், புது விஷயங்களை பேசுறார், பிரில்லியன். ஆனா சாதாரண அரசியல் தமிழ்நாட்டு யதார்த்தத்துக்கு அது வராது. சாதாரண கிராமப்புற ரோட்ல நீங்க அது என்னது, அமெரிக்காவோட F-25 பிளைட் 35 பிளைட் இறக்கிற முடியுமா? தமிழ்நாட்டு யதார்த்தம் அவருக்கு புரிய மாட்டேங்குது இல்ல. யதார்த்தங்கிறதே அந்த யதார்த்த அரசியலுக்கே வர மாட்டேங்கிறல சார். ஒரு கனவுல இருக்கிறார், நான் எல்லாருக்கும் வழிகாட்ட போறேன், டார்ச் லைட்டை கூட்டி வச்சுக்கிறார். அரசியல் கணக்கு இல்ல சார், ஒரு கூட்டணி கணக்கு வைப்பாரு. பார்த்தா எந்த தலைவரை உள்ள கொண்டு வராரு நீ பார்த்தா கோவை சரளாவை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அது போச்சுது. ரஜினிகாந்த் எனக்கு ஆதரவு தரவில்லை, ஏமாற்றம்ங்கிறார். இவர் ரஜினிகாந்த் கேட்டுட்ட கட்சி தொடங்கினார். ரஜினிகாந்த் கிட்ட மோடியில இருந்து மூக்காலகிரி வரை எல்லாரும் போய் நிற்கிறாங்க, எனக்கு ஆதரவு கொடுங்கள். அவர் யாருக்கும் கொடுக்க மாட்டார், அது வேற விஷயம். அப்ப நீங்க அவரை நம்பியா கட்சி தொடங்குனீங்க? இல்ல, உங்களுடைய வார்த்தைகளின்படி கமல்ஹாசன் காலத்தை மீறிய ஒரு இந்த மாதிரி இவர் சொல்ற மாதிரி நம்ம இதெல்லாம் கனவு காட்டுறதுக்கு இன்னும் 40-50 வருஷம் கழிச்சு இவரோட ஐடியாலஜி வேணா கிளேஸா ஒர்க் அவுட் பண்ணி வரலாம். இப்ப இருக்கிற யதார்த்தத்துல இவர் இதை வச்சு குழப்பங்களை உண்டு பண்ணுவாரே ஒழிய இவரால புதுசா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணு பண்றதா இப்ப நான் ஓப்பனா சொல்றேன் சார், தமிழ்நாடு தேசிய மாநில அரசியல் திரும்பி சில பின் விளைவுகளுக்கு போயிருக்கலாம். காவிரி விவகாரங்கள், இன்னும் பல விவகாரங்கள்ல மாநில அரசியல்ல திரும்பியிருக்கலாம். நல்லவருக்கு தேசிய அரசியலுக்கு இழுத்துட்டு போங்க பழையபடி. நம்ம எல்லாரும் இந்தியனா இருப்போம். அப்ப நான் நிறைய உரிமைகள் உங்க டெல்லியில வாங்கி எது எதார்த்தம் அதை தானே சார் பண்ண முடியும். நான் டெல்லியில உங்களுக்காண்டி பேசுறேன், நம்மள தேசிய இந்தியர்கள் தேசிய கட்சிக்கு திரும்புவோம், காமராஜர் மாதிரி பொற்காலத்தை மீட்டெடுப்போம் வந்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அது ஒரு நல்ல வழி.